பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்க வேண்டிய உன்னை பெத்தவங்களே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிழவி கண்ணீர் உன்னை என்னதாயி செய்ய போகுது? இத குடிச்சிட்டு நீ நிம்மதியா போய் சேருவாளே. பெரியம்மா, என்ன காரியம் செய்யற? பச்சை குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? பெத்த புள்ளைய கொல்ல சொல்லி கொடுத்திருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ ஒரு தாயா? பெத்த புள்ளைய கொல்ல யாருக்காவது மனசு வருமாமா? எல்லாம் அந்த பாவி மனசுனால வந்ததுதாம்மா. ஏய்யா, உன்ன மாதிரி ஆம்பளை பெத்து கொடுக்க தாயா ஒரு பொம்பளை வேணும், கூட படுத்து எந்திரிக்க பொண்டாட்டியா ஒரு பொம்பளை வேணும். ஆனா மகளா மட்டும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பொட்ட புள்ள பிறந்தா கொண்டுடுவீங்க. அதுக்கு பெத்தவளும் ஒத்து போகணும் இல்ல? பொட்ட புள்ள பெத்தெடுத்தா பேராமா சொல்ல போகுது. பொம்பளைங்க நாட்டு ஆடுற இந்த காலத்துல ஏன் அந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்கு பெத்தவங்க மட்டும் காரணம் இல்ல ரோசி. எப்போ இந்த சமுதாயத்துல சீரு செய்முறை வரதட்சணை இதெல்லாம் ஒழியுதோ அப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். போனதும் கொழுந்தியா கொண்டி அறுக்கணுமாடா. அந்த டாக்டர் பைய கால ஓடிக்கணும். அந்த முட்டை கண்ண இருக்கிறானே உங்க அப்பன், அவனை அம்மியில வச்சு தட்டி இஞ்சி சாறு குடிக்கணும்டா. நீ பேசாம வாத்தா, இதெல்லாம் காதுங்காது வச்ச மாதிரி செய்யணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அப்பனாவது சுப்பனாவது. குளிச்சிட்டு சந்தைக்கு போலாமா? மச்சான், இந்த மஞ்சம்பட்டி நாய்க்கிட்ட சொல்லி இந்த மருந்து நாத்தத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லக்கூடாதா? 2 நாளா உள்ள கஞ்சி தண்ணி இறங்க மாட்டேங்குது மச்சான். இது தேவாங்கு தைலம் மச்சான், அப்படித்தான் நாரும். ஏன் மச்சான் தேவாங்கு பேரை சொல்லி என் பொண்டாட்டி ராட்சசிய எனக்கு ஞாபகப்படுத்த? பேக்கங்கட்ட பயல, உன்ன எங்களை தூக்கு கருப்பிட்டு இங்க சம்பந்திக்கார பைய வீட்டு எச்ச சொத்துக்கு என்ன தேடி விட்டுருக்கியா? வேணாம்டி காளி, கட்னம் புருஷன் விளக்க மாத்திரம் அடிச்சுனா சாமி கூட கூட மன்னிக்காதடி. அப்புறம் கோவம் வந்துரும்டி. எல்லாம் ஒரு பொம்பளையா? என் கைகால் மட்டும் நல்லா இருந்த வெட்டி போடா. போட்ட பையல, உன் மவளை கட்டிக்க சொல்லி என் காலை பிடிச்சு கஞ்சினியே அன்னைக்கங்கடா போச்சு உன் மானவ ரோசமோ. அவ தூக்கு போட்டு செத்தாள்னா அதுக்கு நாங்களா போனேன்? அவனை கட்டி கொடுக்க வக்கு இல்லனா கூட்டி போடு. பாருங்களேன், அந்த ராட்சசிய மாமனை அடிச்சு கொண்டு ஜெயில இருந்து திமுறா? சப்செல் செவரை பார்த்த உனக்கு அவளை திமுறா? சென்ட்ரல் ஜெயில 27 வருஷமா குடியிருந்தவன நானு, எனக்கு அவன் திமுற இருக்கான். டேய், இதே ரஞ்சன நீ போய்க்கு இருந்த கெட்டி சீரழிஞ்ச அனாதை பணம் ஆயிருவ. ஆமா ஒழிக்கு மகனே, விடுறா. என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடினா? உன்னை தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சேன். என்னடா அதெல்லாம்? வாடா பங்காளி வா. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு இப்ப நீதான் ஆம்பளையா? உன் அப்பாட்டே சொன்ன ஓ பொத்துக்கிட்டு வருதா? டேய், என்னடா சொன்ன? தட்டுற பையல, வாடா வா. உன்னையே தான் பாக்கணும்னு இருந்த. நீ யாருடா? நீ யார் எங்களை செயல் அனுப்புறதுக்கு? போடல உருவி மாலையா போட்டுருவேன். நான் பாத்துக்கிறேன். ஏண்டா யாரா அது? இந்த ஊருக்கு மாடா உழைக்கிற டாக்டர், அவரை போய் நீ அடிக்கலாமா? ஏதோ உன் சொந்த பகையில நீ அவரை வெட்டி கொலை பண்ணிட்டா, நான் தான் தூண்டி விட்டு உன்னை கொல்ல சொன்ன நாளைக்கு இந்த ஊர் உலகம் பேசாது. ஏண்டா இதுக்காக உன்னை ஜாமீன் எடுத்தா போடா. வலிக்குது இல்ல உனக்கே இந்த ஊர் வம்பு? ஆஃப்டர் ஆல் ஒரு பால்காரி, அவளுக்காக நீ உன் காலை உடைச்சுக்கணுமா என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என் கண்ணு முன்னாடி கருத்தமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்ற? பாவம், அந்த பொண்ணுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க? ஓஹோ, உங்களை விட்டா இந்த ஊர்ல வேற யாருமே இல்ல. இங்க நீங்க தான் எல்லாம். நல்லா இருக்கு, வெரி குட். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஊருக்கு நீ வந்தது ஆடு மாடுக்கு வைத்தியம் செய்யவா இல்ல ஊர் பஞ்சாயத்து பாக்கவா? இன்னைக்கு ஏதோ அந்த கருத்தம்மா வீட்டுல அடித்தடி காலை உடைச்சிட்டு வந்திருக்க, நாளைக்கு வீரம்மா வீட்டுல வெட்டு குத்து நடக்கும், வெட்டிட்டு வந்துரு. ரோசி, டோன்ட் பி சில்லி. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஓ, நான் பைத்தியம்? I'm mad. ஆமா, I'm mad. நான் பைத்தியம் தான். ஏன் சொல்ல மாட்டேன்? எதுக்கு முதலாளி என்ன தடுத்தீங்க?
விட்டுருந்தீங்கன்னா என்னை காட்டி கொடுத்த கருத்தமாலையும் அவ கள்ள புடிச்ச அந்த மாட்டாக்டரி வெட்டி விட்டு நேரா தூக்கு போயிருப்பேன்ல. டேய் தவசி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலடா. உன் மேல கொலை கேஸ் கொடுத்தது யாரு? செத்து போனவன் பொண்டாட்டியோட சொந்த தங்கச்சி. இதுக்கு முக்கிய சாட்சி யாரு? உன்னை பெத்த அப்பன். இதுக்கு சப்போர்ட் யாரு? அந்த படிச்ச கவர்மெண்ட் மாட்டு டாக்டர். கேஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதையும் மீறி உன்னை ஜாமீன்ல எடுத்ததே இந்த கேஸ உடைக்கத்தாண்டா. சாட்சி சொல்ல வேண்டிய கருத்தம்மாவே உனக்கு சம்சாரம் ஆயிட்டா? உனக்கு சாவே கிடையாதுடா தவசி. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா என் அண்ணன் அந்த மொண்டி பைய சம்மதிக்கணுமே. சம்மதிக்கணும் இல்ல சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த செல்லம்பட்டி செல்லமுத்து இருக்க. ஊர் பெரியவங்களும் சேர்மன் ஐயாவும் எது சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன்யா. ஆனா ஒண்ணு, எனக்கு என் பிள்ளைய வேணுமாப்பா. மொக்க எப்படி பார்த்தாலும் தவசி யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி மகன். அக்கா போயிட்டாலும் குழந்தையால கட்டிக்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும் புதுசு இல்லப்பா. சார், டாக்டர் சார். கருத்தம்மா, எனக்கு ஓசாரத்துக்கு வந்தனால தானே உங்களுக்கு இந்த அவமானம் அசிங்கம் இல்ல. என் மனசு பொறுக்கல. அதனாலதான் இது கொண்டாந்து. என்னது? உங்க காயத்துக்கு மஞ்சள் அரைச்சு கொண்டு வந்து இந்தாங்க. உள்ள வா கருத்தம்மா. இங்க பாருங்க, இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம். ஊரை விட்டே போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? சொல்லு. எனக்கு வக்காலத்துக்கு வந்து நீங்க அடி வாங்கி படுத்திருக்கீங்களே, ஏன்னு சொல்ல முடியுமா உங்களால? அத வார்த்தையால சொல்ல முடியாது கருத்தம்மா. அதே மாதிரிதான் இந்த சிரிக்கையாலையும் வார்த்தையால சொல்ல முடியாது. என் நெஞ்ச தொட்டு பாரு, அது உன் பேர் தான் சொல்லும். என் மனசுல இருந்து கருத்தம்மா பிரியவே முடியாது. நிறுத்துங்கடா கொலகார பய மக்கா. ஆத்தாலும் புள்ளையும் சேர்ந்து என் மருமகளை அடிச்சு கொண்டு விட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. நடத்தவும் விட மாட்டேன். நல்ல காரியம் நடக்கும் போது குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் பாத்தீங்களா? டேய் தவசி, உங்க அப்பட பாத்தியாடா? டேய், இந்த நாய் அடிச்சு வெட்டுங்கடா. டேய் கூலிக்கார நாய்ங்களா, உன்னை வெட்டி பொலி போடாம விட மாட்டேன்டா. டேய் கருங்குரங்கு பையல, டேய் கழுத்தை காட்டி பண்ணி சேர்மன் நாயே, டேய் உனக்கு ஏமா நான் தாண்டா. ஏப்பா மொக்க, இப்படி பேசாம சும்மா உட்காந்துருந்தா எப்படி? பெத்தவன் புள்ளைய கேக்குறான், அதுவும் நியாயம்தான். உனக்கும் கருத்தம்மாவுக்கும் சிறுசுகளை விடுறதுக்கு மனசு இல்ல, அதுக்கு பேர் தான் பாசங்கிறது. அதுவும் நியாயம்தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, உன் மக கருத்தம்மாவ நம்ம பைய தவசிக்கு ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்கறது தான். அவனும் வீட்டோட மருமகனா இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாங்கிறான். அதோட நீ எந்த வாங்கிருக்கிய கடன், அத கணக்கு பார்த்தா விடிய நீ இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்கும். அந்த கடனையும் அவனே முழுசா ஏத்துக்கிறாங்களாம். எனக்கு என்னமோ இதுதான் சரியா படுது. யோசிக்காம பரிசத்தை வாங்கு. கருத்தம்மா இனிமே ஏன் வீட்டு பொண்ணு மாதிரி. இந்த பரிசத்தை புடி. என் ரெண்டாவது மகனும் செத்து போனதா நினைச்சு இந்த பரிசத்தை நான் வாங்கிக்கிறேன்.
உன் பாட்டுக்கு கை நீட்டி பரிசுத்த வாங்கிட்டியே, என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? ஊரே ஒண்ணு கூடி அவன் பக்கம் பேசும்போது உன்னை கேட்டு என்னமா போகுது? பிள்ளைங்களை கொடு இல்ல பொண்ணை கொடுங்கிறான். நான் ஒன்ன பாப்பனா இல்ல அந்த பிள்ளைங்களை பாப்பனா? அதனாலதான் பரிசத்தை கை நீட்டி வாங்கிட்டேன். எப்பே நான் பெருந்தப்பவே என் கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தேன். நிம்மதியா போய் சேர்ந்துரும். பொட்ட பிள்ளைங்க வளர்ந்து நின்று இப்படி கீழழிவீங்களேன்னுதான் உங்க ஆத்தா கிட்ட உன்னை அப்பவே கொல்ல சொன்னேன். நீ என்ன மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி உன்னை கொல்ல மாட்டேன்னுட்டா. அவன் வயிற்றுல இருக்கிற சுமைய என் தோல்ல இறக்கி வச்சுட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். இப்ப அந்த சுமைய என்னால சுமக்கவும் முடியல, தூக்கி எறியவும் முடியல. பரிசத்தை வாங்க வேணாட்டாலும் மாமன் அந்த குண்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தானே வாங்கினா. ஏண்டா தவசி, பரிசம் போடும்போது கருத்தமா அங்க இருந்தால? அவளை நான் பார்க்கலையே முதலாளி. ஏய் ரோசி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ரோசி, ரோசி, என்னாச்சு உனக்கு? என் முடிவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போட்ட தப்பு கணக்குகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டீஃபன், நான் உன்னை நினைச்சது தப்பா இல்ல நீ என்ன மறந்தது தப்பா? எது தப்பு ஸ்டீஃபன்? சொல்லு, எது தப்பு? உன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஐ லைக் யூ. ஐ லவ் கருத்தம்மா. நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன சொன்ன? நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஸ்டீஃபன், என் காதல மட்டும் கொச்சப்படுத்தாத. I love you so much. You are my birthright, Stephen. நீ தான் என்ன புரிஞ்சுக்கல. என் பாசமும் நான் மேல வச்சிருந்த நேசமும் யாருக்கும் எந்த விதத்தையும் கொடுத்ததில்லை ஸ்டீஃபன். ஸ்டீஃபன், இப்ப சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு, எந்த விதத்துல அந்த கருத்தம்மா விட நான் குறைச்சிட்டேன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? Tell me, Stephen, சொல்லு. Tell me, Stephen. Come on, tell me. நீ என்ன ஒதுக்கிட்டு கேவலம் தப்பா?
உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்தேன். ஏன் இப்படி செஞ்ச ஸ்டீபன்? ரோசி, பள்ளத்தை பார்த்து பாயிற காட்டு வெள்ளம் இல்ல காதல். அது ஒரு தென்றல். அதுக்கு திசைகள் கிடையாது, ஜாதி மத பேதங்கள் கிடையாது. அது ஒரு காட்டுப்பூ. நீர் பார்த்து, நிலம் பார்த்து, நேரம் பார்த்து அது பூக்கறதில்லை.